இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கணும் அப்படின்னா கொடைக்கானல் போகணும் அப்படின்னு. ஏன்னா கொடைக்கானலில் முன்னாடி இந்த கதை இருந்தபோது பரபரப்பாக காவேரியை வச்சு இந்த பக்கம் நிவின், காவேரி, பசுபதி, அப்புறம் பசுபதியோட பையன் பொண்ணுன்னு சொல்லிட்டு கதை வேகமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே ஊருக்கு இந்த கல்யாணம் நடந்த போது கல்யாணம் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாந்தம் ஆயிடுச்சு சீரியல். அதனால தான் பார்த்தீங்கன்னா டிஆர்பிலையும் முன்னையோட சின்ன சருக்களும் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ திருப்பி கொடைக்கானல்லேருந்தே மங்களகரமாக ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பிவிட்டாங்க. அங்கே இப்போதைக்கு அவர் போய் வழி தெரியாமல் தொலைஞ்சது. அப்புறம் 2 பேர் இன்னைக்கு ஃபுல்லாக சந்தோஷமாக ஒன்றா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் அந்த சறுக்கு மரம் ஏறி விளாட்லான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இப்போதைக்கு இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு கப்பலாலாம் அவங்க மாறல. ஸோ அதனால் அந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா பசுபதியும் கொடைக்கானல தான் இருக்கார். நாளைக்கு சறுக்கு மரத்தை நீ ஏறியா நான் ஏறினா நான் கூட ஏறி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவங்க செஞ்சுட்டு இருந்ததுக்கு பிறகு கரெக்டாக பசுபதியோட கண்ணில் இவங்க சிக்க இவனுங்களை இந்த ஊரில் வச்சே காலி பண்ணோம். இவனை காலி பண்ணாலே போதும், நிம்மதியாகிடலாம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு அழ வச்சிட்டிங்க, இல்லை வேறு இப்போ வேறு ஒரு 50 லட்ச ரூபா லாஸ் ஆக்கிட்டீங்க அப்படின்னு முடிவு பண்ணி இவங்களை போட்டு தள்ளுறதுக்கு ஆட்கள் ஏற்பாடு பண்ணுறது. அந்த சமயத்தில் இவங்க 2 பேரும் ஒரு சண்டை காட்சிகள், அதில் இவர் சூப்பராக சண்டை போட்டு அவங்கள காப்பாற்றுறது, காவேரியை இவர் விஜய் காப்பாற்றுறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி இப்பையும் கோபமாகி இவங்களை மொத்தமாக பழிவாங்கன்னு மொத்தமாக கிளம்பி சென்னைக்கு வந்துடுறது. சென்னைக்கு பையனோட சேர்ந்து இங்கே யமுனாவோட காலேஜுக்கு அவங்க பையன் படிக்கிறது, ராகினி இன்னொரு பக்கம் நிவினை துரத்தி நிவினோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறதுன்ட்டு பல திருப்பங்கள் அடுத்தடுத்து ஆரம்பிக்க போகுது இதுக்கு பிறகுதான். ஸோ இப்போ நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இப்போ யாரை தோணும், நிவின் காவேரியா, விஜய் காவேரியா, யார் செய்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ